Hello aspirants, welcome to Sparks Academy. So in this session, we are going to deal about very important topic of hydrology, hydrograph. So before moving on to today's session, நம்மளோட Sparks Academy Municipal Administration Water Supply Department course-கான admissions வந்து போயிட்டு இருக்கு. So next batch is going to start from 11th March. Next Monday ல இருந்து start ஆக போகுது. Already 3 batches are successfully running. So classes are available both in offline as well as online mode. என்னென்ன departmentsக்கு classes available அப்படின்னா mechanical, civil, ECE, EEE for all 4 departments the classes are available. Once நீங்க online course enroll பண்றீங்க அப்படிங்கும்போது recorded videos, live sessions will be provided. Along with that technical booksum, GS booksum உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். And test series, very important part of exam preparation. Test series இந்த பேக்கேஜ்லயே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். So admission details வேணும் அப்படின்னா you can call this number 8190879379. Okay, so today's session hydrograph பத்தி டீடைலா பார்க்கலாம். ஹைட்ராலஜி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா இந்த ஹைட்ரோகிராஃப் சொல்லலாம். வெரி வெரி ஈஸி கான்செப்ட் ஆல்சோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹைட்ரோகிராஃப்னா என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லெட்ஸ் see some தியரி behind that. ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா எடுத்துக்கிறோமா. ஸோ இந்த பிக்சர் பார்க்குறீங்க, ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா. அது என்ன கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னா, நம்ம ஒரு precipitation மெஷர் பண்றோம், ஒரு டிஸ்சார்ஜ் மெஷர் பண்றோம் அப்படிங்கும்போது ஒரு பவுண்டரி செட் பண்ணிருப்போம் பாத்தீங்களா. இந்த ஏரியாவில் எவ்வளவு precipitation, இந்த ஏரியாவில் என்ன டிஸ்சார்ஜ், இந்த ஏரியாவில் என்ன ரன் ஆஃப் அப்படின்ற ஒரு பவுண்டரி செட் பண்ணிருப்போம் பாத்தீங்களா. அந்த பவுண்டரி பர்டிகுலர் பவுண்டரி தான் நம்ம வந்து கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேட்ச்மெண்ட் ஏரியால ஸ்லோப்பி கிரவுண்ட் பொறுத்து எந்த பாயிண்ட்ல அந்த ஹோல் ஏரியாவில் பெய்யற மழை எல்லாம் நமக்கு டிஸ்சார்ஜ் ஆகும் அப்படின்ட்டு இருக்கும். அது வந்து அவுட்லெட் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பிக்சர் பாருங்க, ஆல் தி precipitation that is happening over this catchment area coming here. ஓகே, அவுட்லெட் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல ஒரு டிஸ்சார்ஜ் ஏற்படும் இல்லையா மழை பெய்யும் போது. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அனலைஸ் டைம் பொறுத்து இந்த டிஸ்சார்ஜோட வேல்யூ எப்படி மாறுது. இப்போ ஸ்டார்டிங்ல மழை இப்போதான் ட்ரிசில் போடுது, டிஸ்சார்ஜ் இருக்குமா மேம் அப்படின்னா மேபி அங்க ஒரு குட்டி ஓட அது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் பிரசன்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல மினிமலான ஒரு ஃப்ளோ இருக்கும். அந்த ஃப்ளோவை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பேஸ் ஃப்ளோ அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அ பேஸ் ஃப்ளோ வேல்யூ. ஓகே, மழை பெய்யறதுக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் இருக்குமா மேம் அப்படின்னா மேபி அந்த ஸ்ட்ரீம்ல ஒரு வாட்டர் பிரசன்ட் ஆயிருக்கு, பர்டிகுலர் டிஸ்சார்ஜ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம பேஸ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் நத்திங் டு டூ வித் precipitation occur. நம்ம பெய்யற மழைக்கும் இந்த பேஸ் ஃப்ளோக்கும் சம்மந்தம் இல்லை. ஒருவேளை அந்த கேட்ச்மெண்ட் ஏரியாவில் எனக்கு தண்ணி இல்லை மேம் அப்படின்னா நோ நீட் டு வரி, நீங்க பேஸ் ஃப்ளோ 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் பேஸ் ஃப்ளோ கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து மழை கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது. அப்போ டிஸ்சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஒரு சர்டன் பாயிண்ட்ல வந்து பீக் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் மழை நின்னதுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே போயிட்டு 0 ரீச் ஆகும். ஓகே, திஸ் கிராஃப் இஸ் டர்ம்ட் அஸ் அ ஹைட்ரோகிராஃப். ஸோ ஹைட்ரோகிராஃப்னா என்னங்கிற ஒரு கிளாரிட்டி புரிஞ்சுதா. ஒரு கேட்ச்மெண்ட் பத்தி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதோட இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி என்ன, அந்த ஏரியாவில் மழை பெஞ்சதுன்னா எவ்வளோ ட்ரைனேஜ் வந்து எவ்வளோ டிஸ்சார்ஜ் வந்து வருது. ஸோ இது எல்லாமே வந்து we can analyze with the help of this hydrograph. And not only this, ஒரு யூனிட் ஹைட்ரோகிராஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது மூலமா ஃப்ளட் அனாலிசிஸ், ஒரு ஏரியாவில் எவ்வளோ ஃப்ளட் அக்யூர் ஆகும், ஒரு சர்டன் precipitation இருந்தது அப்படின்னா அதையும் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். எல்லாம் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரீம்லாம் ரிவர்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஓரத்துல இருக்க மக்கள்லாம் நீங்க வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணாதீங்க, வேற பிளேஸ் வந்து மைக்ரேட் ஆயிருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா நியூஸ்ல. இது எல்லாம் ஃப்ளட் ரூட்டிங் அண்ட் இந்த ஹைட்ரோகிராஃப் டெக்னிக்ஸ் வச்சுதான் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே, we are the one who announcing this kind of things. Fine. So let's see some theory behind this hydrograph. It is a plot between the discharge against time. பார்த்தாச்சு. இதுல வந்து 3 காம்பனன்ட்ஸ் இருக்கு. ரைசிங்ல, crest segment and fallingல. ஓகே, இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் ரைசிங் நேச்சர்ல இருந்தது பாத்தீங்களா நம்மளுக்கு, அதை வந்து நம்ம ரைசிங் லம்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, and this point is termed as an inflection point. ஏன்னா என்னோட கர்வோட சைன் வந்து இந்த இடத்துல மாறி இருக்கு. நம்ம இதெல்லாம் SYMலயே கூட பார்த்திருப்போம். So this point is termed as an inflection point. and again இந்த சைடும் எனக்கு வந்து ஃபாலிங் லம்ப்லயும் என்ன இருக்கு, இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இருக்கு. ஸோ இந்த 2 இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா crest segment அப்படின்னு சொல்லுவோம். crest segment. ஸோ crest segmentல தான் the peak discharge happens. இதுதான் the most highest discharge அப்படின்னு சொல்லலாம். So the peak discharge happens at the crest segment. ஓகே, அதுக்கு அடுத்து we have a falling limb.
The falling lump is also termed as a recession lump. Okay, so hydrographல 3 ரீஜன் இருக்கு. ரைசிங் லம்ப், crest segment, falling lump. இதோட நேச்சர் எப்படி இருக்கும்? எப்போ வந்து அது ஸ்டீப்பரா இருக்கும்? ஐ மீன் எப்போ வந்து அது இப்படி ஸ்டீப்பரா இருக்கும், எப்போ வந்து அது நேரோவா இருக்கும், அண்ட் ஸ்டீப் வந்து ரொம்ப மைல்டா இருக்கும், as well as எப்படி எப்போ வந்து இப்படி ஆக்கியர் ஆகும், எப்போ இப்படி ஆக்கியர் ஆகும். இந்த மாதிரி ஹைட்ரோகிராஃப்லேயே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு. இந்த ஷேப்ஸ்லாம் வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸை பொறுத்து இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஹைட்ரோகிராஃப் அப்படின்னா டிஸ்சார்ஜ்க்கும் டைமுக்கும் நம்ம வரைகிற ஒரு கிராஃப் தான் ஹைட்ரோகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதுல 3 ரீஜியன்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து நேச்சர் ஆஃப் ஹைட்ரோகிராஃப், அதோட ஷேப்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ரெயின்ஃபாலோட இன்டென்சிட்டி, ரெயின்ஃபாலோட டியூரேஷன், வாட்டர் ஷெட் கேரக்டரிஸ்டிக்ஸ். அது என்ன வாட்டர் ஷெட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா, நான் ஆல்ரெடி கேட்ச்மெண்ட் ஏரியா அப்படிங்கிறது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா. கேட்ச்மெண்ட் ஏரியா இஸ் ஆல்சோ டர்ம்ட் அஸ் வாட்டர் ஷெட், இட்ஸ் ஆல்சோ டர்ம்ட் அஸ் அ பேசின் ஏரியா. Okay, என்ன டேர்ம்ல வேணாலும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. All these are similar only. So let's talk about this 3 segments. Rising lump. Rising lump அப்படிங்கிறது ascending portion. Okay, increasing portion தான் நம்ம வந்து rising lump அப்படின்னு சொல்றோம். Representing the rising discharge due to the gradual increase in the flow. The slope depends on the storm and basin characteristics. ரொம்ப ரொம்ப important. இந்த rising lump வந்து இதோட slope எப்படி வேணாலும் இருக்கலாம், or else இப்படி இருக்கலாம். It can be like this also, no? It is also rising. So, இங்க எனக்கு ஸ்லோப் வேற. So, இந்த ஸ்லோப்புங்கிறது என்னென்ன ஃபேக்டர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரோம் as well as basin. Precipitation, எவ்வளோ இன்டென்சிட்டி, எவ்வளோ டியூரேஷன் அப்படிங்கிறத பொறுத்தும், பேசின் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா அந்த கேட்ச்மெண்ட் ஏரியோட கேரக்டரிஸ்டிக்ஸ், என்ன சாயில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதோட இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி என்ன, ஆல்ரெடி அது வந்து சேச்சுரேட்டட் ஸ்டேட்ல இருக்கா, ட்ரை ஸ்டேட்ல இருக்கா, வெஜிடேஷன் எவ்வளோ இருக்கு, இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸையும் பேஸ் பண்ணதான் இந்த ஸ்லோப் அப்படின்னு சொல்றாங்க. இது கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட்மா. The rising lump slopes depends on what are the factors அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து let's talk about the crest segment. Crest segment அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன். ரைசிங் லம்ப்லையும் ஃபாலிங் லம்ப்லையும் இருக்கிற இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட், அந்த மிட், அந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்க போர்ஷன் தான் நம்ம வந்து crest segment அப்படின்னு சொல்லுவோம். And it gives us a peak flow, as I already told. Peak flow அப்படிங்கிறது வந்து crest segmentல தான் நமக்கு அக்யூர் ஆகும். அண்ட் இந்த பார்ட்டும் crest segmentum நமக்கு வந்து storm as well as watershed characteristics ரெண்டையும் பேஸ் பண்ணுது. Multiple peaks due to the occurrence of 2 or more storm of a different intensities in a closer interval. நீங்க ஹைட்ரோகிராஃப் அப்படின்னா பர்ஃபெக்டா இந்த ஷேப்ல தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. It can be like this also. நிறைய பீக்ஸ் வந்து எனக்கு இருக்கலாம். ஸோ இந்த பீக்ஸ்லாம் வந்து எதனால மேம் அக்யூர் ஆகும் அப்படின்னா மழை விட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரெய்னி சீசன்லாம் எடுத்துக்கிட்டோம், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மழை பெய்யும். ஓகே, ஃபர்ஸ்ட் காலையில் ஒரு 2 மணி நேரம் பெய்யும், திடீர்னு ஒரு 2 மணி நேரம் கேப் போடும், அதுக்கடுத்து ஒரு 1 மணி நேரம் பெய்யும். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்ல நமக்கு டிஃப்ரெண்ட் இன்டென்சிட்டியில டிஃப்ரெண்ட் டியூரேஷன்ல மழை பெய்யுது அப்படிங்கும் போது we tend to have a multiple peak in hydrograph. அதுக்கடுத்து we have a falling lump, and the falling lump is also termed as a recession lump. So from point of inflection at the end of a crest segment to the base flow. So point of inflection at the end of crest segment. Crest segmentல ஒரு point of inflection இருக்கு. அதாவது ரைசிங் லம்ப் அண்ட் ஃபாலிங் லம்ப் ரெண்டுலையுமே நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ crest segmentோட எண்டில் இருக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ல இருந்து பேஸ் ஃப்ளோ வரைக்கும் நமக்கு ரன் ஆயிருக்கிறது தான் இந்த ஃபாலிங் லிம்ப் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் இண்டிகேட்ஸ் த டைம் அட் விச் த ரெயின்ஃபால் ஸ்டாப். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் எண்ட் ஆகுது பாத்தீங்களா, இதுதான் அந்த ரெயின்ஃபால் எப்போ ஸ்டாப் ஆச்சு அப்படிங்கிற நோட்டேஷனை கொடுக்குற ஒரு டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் த ஷேப் இண்டிபெண்டன்ட் ஆன் storm characteristics but dependent on water characteristics, watershed characteristics. Very very important thing. Okay, once எனக்கு falling limb stop ஆகும்போதே rainfall நின்றுச்சு அப்படிங்கும்போது the falling limb slope is not going to bother about what is the rainfall, what is the duration of a rainfall, what is the intensity of rainfall. கரெக்டா? இந்த falling limb அப்படிங்கிறது அதோட ஸ்லோப், ஓகே, அதோட ஸ்டெடினஸ் ஸ்ட்ரோம் கேரக்டரிஸ்டிக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. முழுக்க வாட்டர் ஷெட் கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். வெஜிடேஷன் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, சாயில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி என்ன, இது மட்டும். ஓகே, ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் அந்த ஷேப் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி அகைன் affects the volume of a runoff, occurrence of a peak flow, duration of a surface flow. ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது? ஒருவேளை இன்டென்சிட்டி பயங்கர அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது பீக் ஈஸியா அண்ட் ஸ்டீப்பரா சீக்கிரமா நமக்கு ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஸோ கோனிக்கல் ஹைட்ரோகிராஃப் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. when the rainfall intensity is very much higher. ஸோ நம்ம டைமுக்கும் டிஸ்சார்ஜ்க்கும் வரைகிற ஒரு கிராஃப் தான் ஹைட்ரோகிராஃப் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்டென்சிட்டி அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது எனக்கு
கம்மியான டைம்லயே என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் வந்து மேக்ஸிமமா அதிகமாயிடும். ஓகே, மேக்ஸிமம் அக்யூர் ஆயிடும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு கோன் ஷேப்ல ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதான் ஹையர் தி இன்டென்சிட்டி குயிக்கர் தி பீக் ஃப்ளோ இஸ். அண்ட் டியூரேஷன் ஆஃப் ரெயின்ஃபால், ஒருவேளை ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கு. ஓகே, இன்டென்சிட்டி கம்மியாக தான் இருக்கு, ஆனால் டியூரேஷன் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து அதிகமாக இருக்கு. அப்படிங்கும் போது ஹவு த ஹைட்ரோகிராஃப் லுக்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ it looks like this. Okay, it's look like this because intensity கம்மி, peak form ஆகிற டைம் வந்து நமக்கு அதிகமா எடுத்துக்கும். as well as duration ரொம்ப லாங்க்கு, எனக்கு 2 hours 3 hours அப்படின்னு ரொம்ப லாங்க்கு நடக்குது. அப்படிங்கும் போது I get the most broader base. ஓகே, பேஸ் வந்து ரொம்ப ப்ராடரா இருக்கும். எதனால மேம், டியூரேஷன் அதிகமா இருக்கு, இன்டென்சிட்டி அதிகமா இருக்கு. அப்படிங்கும் போது பேஸ் வந்து ரொம்ப நேரோடா இருக்கும். இந்த மாதிரி கான்செப்சுவலா क्वेश्चंस கேட்பாங்க. அதுக்கு அடுத்து ட்ரைனேஜ் டென்சிட்டி. அது என்ன ட்ரைனேஜ் டென்சிட்டி? இஃப் திஸ் இஸ் அ கேட்ச்மெண்ட் ஏரியா, ரஃபா வரைங்க, திஸ் இஸ் அ கேட்ச்மெண்ட் ஏரியா. இப்போ ஒரு பாயிண்ட்ல எனக்கு டிஸ்சார்ஜ் எல்லாமே அக்யூர் ஆகுது அப்படின்னா அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ல ஒரு ரோ ஃபார்ம் பண்ற மாதிரி வருமா? இல்ல, இட்ஸ் அ நேச்சர், இட் ஃபாலோஸ் அ டிஃப்ரெண்ட் பாத். ஓகே, காம்ப்ளெக்ஸ் பாத் இது மாதிரிலாம் இருக்கும். ஸோ என்னென்ன பாத்லாம் இந்த வாட்டர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு ஃபைனலா இந்த பாத் இந்த அவுட்லெட்க்கு ரீச் ஆகுதோ அதுதான் வந்து நம்ம ட்ரைனேஜ் டென்சிட்டி ஆர் ட்ரைனேஜ் பாத் அப்படிங்கிற டேர்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க சொல்லுங்க, ஒருவேளை ட்ரைனேஜ் பாத் எனக்கு நிறைய இருக்கு, ஓகே, இங்கெல்லாம் நிறைய இருக்கு. அப்படிங்கும் போது சீக்கிரம் எல்லா வாட்டருமே அவுட்லெட்க்கு ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ ஹையர் தி ட்ரைனேஜ் டென்சிட்டி குயிக்கர் தி பீக் ஃப்ளோ. எல்லா வாட்டரும் சீக்கிரம் ரீச் ஆச்சு அப்படிங்கும் போது பீக் ஃப்ளோ எனக்கு சீக்கிரமா அக்யூர் ஆயிரும். ஸோ இட் லுக்ஸ் லைக் திஸ். Recession limb is steeper with the narrow hydrograph. So recession limb வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டீப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. And the hydrograph is also narrow, not broader. Duration அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம பார்த்தோம் broader இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு ட்ரைனேஜ் டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மி, எனக்கு வந்து இவ்வளோலாம் இல்லைமா, ஒரு 2 தான் இருக்கு அப்படிங்கும் போது it takes more time. The water takes more time to reach this outlet. So we have a slower moving rising limb and wide base width. Okay, and land use. வெஜிடேஷன்ஸ்லாம் நல்லா பக்கவா இருக்கு, நிறைய ட்ரீஸ் இருக்கு. அப்படிங்கும் போது இன்டர்செப்ஷன் லாஸ் அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்ல ஒன்று பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்டர்செப்ஷன் லாஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ லாஸ் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்ன நடக்குது, டிஸ்சார்ஜ் கம்மி ஆகுது. அப்போ பீக் ஃப்ளோ லெஸர் ஆகும். ஸோ பீக் ஃப்ளோ கெட்ஸ் லெஸர் வென் த வெஜிடேஷன் டென்சிட்டி, தட் மீன்ஸ் த ட்ரீஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஆர் வெரி மோர். Interception loss will be very more. That's why the discharge is very less. So the peak is very less. Okay. அதுக்கு அடுத்து surface depression. Surface depression அப்படிங்கும் போது லைக் ஏதாவது ஒரு பாண்டு, ஒரு ஸ்மால் ட்ரென்ச் பிட்ஸ், இது மாதிரிலாம் ஏதாவது இருக்கலாம். கரெக்டா தண்ணி வந்து இப்படி வந்துட்டு இருக்கு அப்படின்னா, சடனா ஒரு பிட் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல தண்ணி இந்த ஸ்பாட்டை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க மூவ் ஆகும். ஸோ இது எனக்கு என்னதான் போயிட்டு சர்ஃபேஸ் ரன் ஆஃபாகவும் மாறாது, கீழே இன்ஃபில்ட்ரேட்டும் ஆகி போகாது. இட்ஸ் கன்சிடர் as a loss. ஸோ சர்ஃபேஸ் டிப்ரெஷன் இஃப் அக்யூர்ஸ் தட் டிக்ரீஸ் தி பீக் ஃப்ளோ. டிஸ்சார்ஜ் கம்மியாகுது இல்லையா, ஏன்னா தண்ணி இங்க எனக்கு கொஞ்சம் ஸ்டோர் ஆகி வீணா போகுது. அப்படிங்கும் போது it decreases the peak flow and it has a wide base width because the time taken by the water to reach is very much higher. So these are the factors affecting. So இந்த பிக்சர் பாருங்க, ட்ரைனேஜ் டென்சிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ட்ரைனேஜ் டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு சீக்கிரமாவே பீக் அக்யூர் ஆகுது. ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படிங்கும் போது இங்க பாருங்க, இந்த இடத்துல அவங்க பிளே பண்ணியிருக்காங்க. ஓகே, the whole concept lying there. ரைசிங் கிளம்ப் ரொம்ப ரொம்ப மைல்டரா இருக்கும் எப்போ ட்ரைனேஜ் டென்சிட்டி கம்மியா இருக்கு. என்னதான் பீக் கொண்டு போயிட்டு ஓகே லாங் டியூரேஷன் அக்யூர் ஆகும் அப்படின்னாலும் the more concentration should be given to the rising clump. It's very milder. ஓகே, ஹைட்ரோகிராஃப்னா என்னன்னு பார்த்தாச்சு. நம்ம சிம்பிளா ஹைட்ரோகிராஃப் ரெப்ரசென்ட் பண்றோம் இல்லையா, அது வந்து ஃப்ளட் ஹைட்ரோகிராஃப் அப்படிங்கிற டேர்ம்லையும் சொல்லலாம். ஓகே, ஃப்ளட் ஹைட்ரோகிராஃப். ஃப்ளட் ஹைட்ரோகிராஃப்ல இருந்து டைரக்ட் ரன் ஆஃப் ஹைட்ரோகிராஃப் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன், டிஸ்சார்ஜுக்கும் டைமுக்கும் வந்து நீங்க கிராஃப் வரைகிறீங்க அப்படின்ட்டு. ஸோ இனிஷியலா அந்த ஸ்ட்ரீம்ல கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால வந்து ஹைட்ரோகிராஃப் எப்படி அக்யூர் ஆகுது. திஸ் இஸ் அ பேஸ் ஃப்ளோ. இஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு கன்சிடர் திஸ் பேஸ் ஃப்ளோ, இந்த ஸ்ட்ரீம்ல எவ்வளவு தண்ணி போறது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வந்து பேஸ் ஃப்ளோவை 0ன்னு எடுத்துக்கிறேன் அப்படிங்கும் போது the final hydrograph that you get is direct run off hydrograph. முழுக்க ரன் ஆஃப் பேஸ் பண்ணி மட்டும் நம்ம ஹைட்ரோகிராஃப் டிரா பண்றோம். ஓகே, பேஸ் ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணல அப்படிங்கும் போது ஃபைனலா நமக்கு கிடைக்கிற ஹைட்ரோகிராஃப் என்னமா, இட்ஸ் அ DRH, டைரக்ட் ரன் ஆஃப் ஹைட்ரோகிராஃப்.
This direct runoff hydrograph is also called as a effective rainfall hydrograph since runoffங்கிறது என்னது? It's an effective rainfall. எல்லா லாஸும் போனதுக்கு அப்புறம் ஃபைனலா அந்த பர்டிகுலர் ஏரியாவுல எவ்வளோ ரெயின்ஃபால் இருந்ததுங்கிறத தான் நான் எஃபெக்டிவ் ரெயின்ஃபால்னு சொல்லுவேன். அந்த எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் தான் எனக்கு என்னவா மாறும்? ரன் ஆஃபா மாறும். So direct runoff hydrograph is also termed as a effective rainfall hydrograph and also termed as a rainfall excess hydrograph. Okay, rainfall excess hydrograph. All these terms represent the same thing. Surface runoff hydrograph அப்படினும் சொல்லலாம். மேம் வந்து DRH மட்டும் தான் சொன்னாங்க, இந்த டேர்மும் சொல்ல அப்படின்ட்டு போயிடக்கூடாது. Surface runoff hydrograph அப்படினும் சொல்லலாம். Okay, so the area of hydrograph gives the volume of a direct runoff which is response to the effective rainfall. This is the matter. This matters here more. ஏன் நான் வந்து ஒரு flood hydrograph விட்டுட்டு இப்போ direct runoff hydrograph போகணும் அப்படின்னா, இந்த கர்வ்க்கு கீழே இருக்கிற இந்த வால்யூம் இருக்குல்லமா, ஓகே, the volume, sorry, the curve கீழே இருக்கிற ஏரியா, இந்த ஏரியா எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் டைரக்ட் ரன் ஆஃப் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு ஏரியாவில், ஓகே, நாட் தட் ஏரியா, கர்வுக்கு அடியில் இருக்க ஏரியா பற்றி பேசல, ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியா, ஒரு கேட்ச்மெண்ட் ஏரியாவில் எவ்வளோ ரன் ஆஃப் நடக்கும், ஒரு பர்டிகுலர் ப்ரிசிபிடேஷன் அக்யூர் ஆகுது அப்படின்னா அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டிஆர்ஹெச். ஓகே, இஃப் ஐ நோ வாட் இஸ் த ஏரியா ஆஃப் திஸ் ஹைட்ரோகிராஃப், டைரக்ட் ஹைட்ரோகிராஃப் கர்வ், ஓகே, இந்த கர்வ் கீழே என்ன ஏரியா பிரசன்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரன் ஆஃபோட வால்யூம் என்னால டைரக்டா கால்குலேட் பண்ண முடியும். how these things are related அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஏரியா அண்டர் DRH, direct runoff hydrograph, gives us catchment area into runoff depth. So runoff depth என்ன அப்படிங்கறத ஈஸியா நம்மளால கால்குலேட் பண்ணணும். This runoff depth is also termed as an excess rainfall. Okay, so ஃபைனலா ஒரு ஏரியாவில் எவ்வளோ ரன் ஆஃப் அக்யூர் ஆகுது அப்படிங்கிறத இந்த DRH மூலமா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் தி யூனிட் ஹைட்ரோகிராஃப். ஃப்ளட் ஹைட்ரோகிராஃப்ல இருந்து DRH கால்குலேட் பண்ணும். DRHல இருந்து யூனிட் ஹைட்ரோகிராஃப் வருமா மேம் அப்படின்னா, யூனிட் ஹைட்ரோகிராஃப் இஸ் சம்திங் அவுட் ஆஃப் பாக்ஸ். என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த இடத்துல ரன் ஆஃப் டெப்த் ஆர் எல்ஸ் எக்ஸஸ் ரெயின்ஃபால் அப்படிங்கிறதுலாம் பார்த்தோம் இல்லையா. சப்போஸ் இந்த ரன் ஆஃப் டெப்த் எனக்கு 1 சென்டிமீட்டரா இருக்கு. ஓகே, ரன் ஆஃப் டெப்த் ஆர் எல்ஸ் த எக்ஸசிவ் ரெயின்ஃபால் வந்து 1 சென்டிமீட்டரா இருக்கு அப்படின்னா அப்போ நான் டிராப் பண்ற அந்த ஹைட்ரோகிராஃப் தான் யூனிட் ஹைட்ரோகிராஃப். யூனிட் அப்படிங்கிற டேர்ம் என்னமா சொல்லுவோம், 1 அப்படிங்கிற வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுவோமா. யூனிட் டிஸ்சார்ஜ், யூனிட் பவர், யூனிட் ஹெட் அப்படின்ட்டு நிறைய இடத்துல நம்ம யூனிட்ங்கிற வேர்ட் பார்த்துருப்போம். அங்க 1 அப்படிங்கிறது எது மேம் அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் ரெயின்ஃபால் எக்ஸஸ் ஆர் எஃபெக்டிவ் ரெயின்ஃபால். சப்போஸ் நான் ஒரு ஹைட்ரோகிராஃப் வரைகிறேன், அந்த ரிகார்டிங் தட் ஹைட்ரோகிராஃப், இஃப் தி ரெயின்ஃபால் எக்ஸஸ் இஸ் 1, தட் இஸ் 1 centimeter. 1 centimeter, it's not millimeter, 1 centimeter, that hydrograph is termed as a unit hydrograph, and this hydrograph is proposed by Sherman. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஸ்கிங் பார்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த யூனிட் ஹைட்ரோகிராஃப் வந்து வாட்டர் ஷெட் பொறுத்து நமக்கு கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஏன் மேம் கான்ஸ்டன்டா இருக்கும், வேல்யூஸ் ஆர்டினேட்ஸ் மாறாது அப்படின்னா, நான் தான் ரெயின்ஃபால் எக்ஸஸ் 1 சென்டிமீட்டருக்கு மட்டும் தான் வரைய போறேன் அப்படிங்கும்போது it's now going to change. Okay, so this is unit hydrograph. What is that? 1 centimeter 1 centimeter ரெயின்ஃபால் எக்ஸஸ் இருக்கும்போது நம்ம ஹைட்ரோகிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் யூனிட் ஹைட்ரோகிராஃப். அண்ட் இந்த யூனிட் ஹைட்ரோகிராஃப் கன்வர்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் 2 hour யூனிட் ஹைட்ரோகிராஃப்னு சொல்லுவாங்க, 5 hour யூனிட் ஹைட்ரோகிராஃப்னு சொல்லுவாங்க. அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, 2 hour யூனிட் ஹைட்ரோகிராஃப் அப்படிங்கிறது அந்த 1 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் எக்ஸஸ் எனக்கு கிடைக்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கிச்சோ அதுதான் வந்து நம்ம ரெஸ்பெக்டிவ் ஹார் யூனிட் ஹைட்ரோகிராஃப்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 மணி நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அது 2 hour யூனிட் ஹைட்ரோகிராஃப். 1 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் எக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு 4 மணி நேரம் எடுத்துக்கிச்சு அப்படிங்கும்போது 4 hour யூனிட் ஹைட்ரோகிராஃப் அப்படிங்கிற டேர்ம்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ 1 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் எக்ஸஸ் நடக்க அது எப்படி நம்ம ஹார் மாறுமா அப்படின்னா, ரெயின்ஃபாலோட இன்டென்சிட்டி மாறலாம், கேட்ச்மெண்ட் ஏரியா மாறலாம், அப்படிங்கிறதுனால நமக்கு ஹார் மாறும். ஓகே, ஸோ டி ஹார் யூனிட் ஹைட்ரோகிராஃப் இஸ் யூஸ்டு டு டெவலப் யூனிட் ஹைட்ரோகிராஃப் டிஃப்ரெண்ட் டியூரேஷன்ஸ் தன் டி. இப்போ 2 hour வச்சுக்கிட்டு 4 hour calculate பண்ண முடியுமா அப்படின்னா, yes, we can easily calculate with the help of method of superposition. So d hour இருக்கு, அதை வச்சுக்கிட்டு m d hour என்னால calculate பண்ண முடியும், where m is integer. In the case of
மெத்தட் ஆஃப் சூப்பர்பொசிஷன். ஓகே, இங்க 2 ஹார் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து 4 ஹார், 6 ஹார், 8 ஹார், 10 ஹார் இது எல்லாமே கால்குலேட் பண்ண முடியும். எஸ்காவ் மெத்தட் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஓகே, என்கிட்ட 2 ஹார் யூனிட் ஹைட்ரோகிராஃப் இருக்கு, 3 ஹார் யூனிட் ஹைட்ரோகிராஃப் இருக்கு. இதை வச்சு 6 ஹாரும் என்னால் கால்குலேட் பண்ண முடியும். 8 ஹார் யூனிட் ஹைட்ரோகிராஃப் இருக்கு, அதை வச்சு 4 ஹாரும் கால்குலேட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் ஒரு ஒன்லி மல்டிப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் அலௌட். ஓகே, ஒரு ஸ்மாலர் வேல்யூஸ்ல இருந்து ஹையர் வேல்யூஸ் மட்டும் தான் நம்மளால மெத்தட் ஆஃப் சூப்பர்பொசிஷன் யூஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஆனா எஸ்கவ் மெத்தட்ல ஹையர் வேல்யூஸ்ல இருந்து ஸ்மாலர் வேல்யூஸ்க்கும் கொண்டு போகலாம். 6 ஹார் யூனிட் ஹைட்ரோகிராஃப் வச்சு என்னால 3 ஹார் பில்ட் பண்ண முடியும், 4 ஹார் வச்சு 8 ஹார் பில்ட் பண்ண முடியும், 4 ஹார் வச்சு 2 ஹார் பில்ட் பண்ண முடியும். ஸோ ஐ கேன் டூ ஈவன் அசெண்டிங் ஆர்டர் as well as டிசெண்டிங் ஆர்டர். ரெண்டுமே நம்மளால இந்த எஸ்கவ் மெத்தட் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும். மெத்தட் ஆஃப் சூப்பர்பொசிஷன் யூஸ் பண்ணி ஹையர் ஆர்டர்ஸ் மட்டும் தான் அச்சீவ் பண்ண முடியும். இதை எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க மேம், டெக்னிக்கலா எப்படி மேம் டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா, டி ஹார் யூனிட் ஹைட் டு எம்டி ஹார் யூனிட் ஹைட்ரோகிராஃப் வேர் எம் ரெப்ரசன்ஸ் ஒன்லி தி இன்டிஜர். 1 2 3 அப்படின்ட்டு இன்டிஜர் மட்டும் தான் ரெப்ரசென்ட் ஆகும். அண்ட் in எஸ்கவ் மெத்தட், ஓகே, in எஸ்கவ் மெத்தட் the d har unit hydrograph is converted into md har unit hydrograph where the m represents integer as well as fraction. அது எப்படி மேம் integer as well as fraction என்ன மேம் மீன் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 4 ஹார் இருக்கு, அதை வச்சு 8 ஹார் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா here the m represents 2. கரெக்டா? 4 ஹார் இருக்கு, அதை வச்சு நான் 2 ஹார் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா here the m represents half. So integer value being applicable as well as fractional value applicable. So both the things are happening here. That's what the advanced thing is. Okay, so with this I'm going to wind up this session regarding the hydrograph. So either regarding numericals and other in-depth concepts ellame nama the next session la paakalam. So thank you so much. If you like this video, just give me a thumbs up. That motivates us to do more quality contents. So we will meet in the next video. And as I already told, நம்மளோட Sparks Academy admissions are going on for municipal administration and water supply department. So 4 branches me admissions போயிட்டு இருக்கு. So உங்களோட friends யாருக்காவது recommend இருந்தாலும் நீங்க வந்து suggest பண்ணலாம். So thank you so much. We will meet in next video.